ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 9வது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் சில நாட்களே இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்டோபர் மாதமானது பிறக்க இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி குறிப்பிடக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோவில் மகரம் ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். மகரம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு அக்டோபர் மாதம் பிறந்ததுலேருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அக்டோபர் மாதம் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய யோகங்களை உருவாக்குது. இந்த யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலனை கொடுக்கும். சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், சில ராசிக்கு ஆபத்தை கொடுக்கும். உங்களோட ராசிக்கு என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்குங்கிறத ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. அதிர்ஷ்டத்துக்கும் சரி ஆபத்துக்கும் சரி அது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கடவுளே நேரில் வந்தாலும் சில நேரம் விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அதுக்கு காரணம் கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான். கிரகங்கள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், கிரகங்கள் பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். அதை நாம் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாவே போதும். கண்டிப்பாக நாம் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். சரி, இப்போ அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதத்தில் 5 விதமான கிரக பயிற்சிகளானது நடக்க இருக்கு. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி அடியோடு மாறப்போகுது. உங்கள் ராசிக்கு தலைவிதி அடியோடு மாறுமா மாறாதா அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க வீடியோவை பார்த்து உங்கள் ராசிக்கு தலைவிதி அடியோடு மாறுமா மாறாதாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி அக்டோபர் மாதத்தில் பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்றுகிறாங்க. அதில் 5 கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்கு. இதனால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவை மகர ராசிக்காரங்க பாருங்கள். ஆக்சுவலி பல கிரகங்களுடைய பயிற்சி இந்த மாதம் இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. காரணம் என்னென்னா, கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நவபஞ்சமோ மால்வையோ ருச்சகோ போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது. அதனால் இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டு புதன் தான் 2 முறை பயிற்சியாக இருக்கிறாரு. அக்டோபர் 3ஆம் தேதி புதன் துலாம் ராசிலையும் 24ஆம் தேதி விருச்சக ராசிலையும் சஞ்சரிப்பார். அப்புறம் அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ள நுழைய இருக்கிறார். அதுக்கப்புறம் சூரிய பகவான் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் 27 வரை துலாம் ராசியில் சஞ்சரிப்பார். அதன் பின்னர் அவர் விருச்சக ராசியில் பிரவேசிக்க இருக்கிறார். அப்புறம் செவ்வாய் விருச்சக ராசியில் பிரவேசித்து ருச்ச ராஜ யோகத்தை உருவாக்குது. மேலும் சூரியன் மற்றும் சனி பகவான் இணைந்து சமசப்தம ராஜயோகத்தை இந்த மாதம் உருவாக்குறாங்க. கூடுதலாக சனி பகவான் மீன நட்சத்திரத்தில் வகர நிலையில் இருக்கிறார். குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறார். இந்த மாற்றங்கள் தான் அனைத்துமே அக்டோபர் மாதம் நடக்க இருக்கு. இதில் 12 ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை அனுபவிக்க இருக்கிறீங்க. ஸோ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொது பலனில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்கள் ராசினருக்கு அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மொத்தமாக விலகும். காதல் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து காதல் மொத்தமாக கைகூடும். உங்களுடைய துணையோடு தரமான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.
மேலும் உங்களுடைய துணை அல்லது குடும்பத்தினருடன் நீண்ட தூர பயணங்கள் செய்வீங்க. அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமையும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் மகர ராசிக்கு இந்த மாதம் கிடைக்கும். உங்கள் பேச்சாற்றல் அதிகரித்து அதன் மூலம் லாபமானது எல்லாத்திலுமே பெறுவீங்க. இதனால் தொழிலில் கூட புதிய வாடிக்கையாளர்களை ஈர்த்து நிறைய உங்களோட தொழிலில் லாபம் பார்ப்பீங்க. லாபம் அதிகரிக்கும் மாதம் என்று சொல்லலாம். நிதி நிலைமை மேம்படும். உங்கள் நீண்ட நாள் கனவு அதனால் ஒவ்வொன்றாக நிறைவேறும். வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய கனவு நினைவாகும். உடல்நலத்துலையும் முன்னேற்றம் காண்பீங்க. இதுக்கு முன்னாடி உடல்நலத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் விலகி இப்போ உடல்நலத்தில் நல்ல செல்வ செழிப்போடு இருப்பீங்க. ஸோ இதுதான் பொது பலனில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலன்கள். ஸோ இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பாக இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். மகரம் ராசிக்காரங்க உத்திராடம் 2, 3, 4 பாதம், அப்புறம் திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அக்டோபரில் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல கிரகணியில் அக்டோபரில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சனி வக்ரத்தோடு இருக்கிறாங்க. திகிரிய வீரியஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் நீங்கள் அக்டோபர் மாதம் பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த அக்டோபர் மாதம் யோகக்காரகன் சுக்கிரன் மிக அனுகூலமாக இருக்கிறாரு. வீண் செலவுகள்லாம் குறையும். இதனால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். எனவே முன் திட்டமிடலுங்கிறது ரொம்ப அவசியம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பேற்பட்டாவது பாடுபடணும். அப்போ தான் காப்பாற்ற முடியும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை நீங்கள் அக்டோபர் மாதம் தவிர்ப்பது நல்லது. இல்லாத இடமாற்றம் உங்கள் ராசிக்கு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி பணிகள் முடியாமல் மனசங்கடத்திற்கு ஆளாக நேரிடும். அதனால் அந்த ஆளாகாமல் இருக்க நீங்கள் உத்தியோகத்தில் பிளான் பண்ணணும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடணும். கணவன் மனைவிக்கிடையே வெளியில் செல்ல முடியாத மனக்குறைகள் வரலாம். பிள்ளைகளுடைய கல்வி மற்றும் அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். மெயினாக பெண்களுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த மாதம் பயணம் செல்ல நேரிடலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட யோகம் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிலும் கவனம் தேவை. மாணவர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சிறப்பு பலன்களும் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டு உத்திராடத்தில் பிறந்த மகர ராசி, உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செலவு ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேற்றுமை வரலாம். சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்புறம் திருவோணமில் பிறந்த மகர ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறையலாம். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டணும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்வது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் அவிட்டமில் பிறந்த மகர ராசிக்கு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது வரும். சக ஊழியர்களுடைய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடில் மட்டும் கவனம் இருக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய மாதம் பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்திங்கன்னா காரிய தடை எதிர்ப்புகள் அகலும். உழைப்புக்கேற்ற ஊதியமானது கிடைக்கும். அப்புறம் அதிர்ஷ்டக்கிழமை இந்த மாதம் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினம் அக்டோபர் 1, 27, 28. அதிர்ஷ்ட தினம் 20, 21.
இந்த மாத கிரகங்களுடைய நிலையை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதாங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கான பலன்களை நான் இந்த வீடியோவில் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த பலனை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களும் பலனை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.